எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதைத் தொடர்ந்து புதிய கேள்விகள்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, சர்வதேச சந்தையில நேத்து அமெரிக்கன் மார்க்கெட் வந்து பயங்கரமா கீழ விழுந்ததுங்க ஸ்டார்ட்டிங்ல. என்ன காரணம் அப்டின்னா, சனிக்கிழமை ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. 25% வந்து கனடா, மெக்சிகோக்கு, அடிஷனல் 10% சைனாவுக்கு. அதனால பயங்கரமா விழுந்திருந்தது. அப்புறம் மெக்சிகோவுக்கு நான் கொஞ்சம் பாஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகி நாஸ்டாக் வந்து நேத்து முடிவுல 235 பாயிண்ட் வந்து டவுனு, டவ் ஜோன்ஸ் 122 பாயிண்ட் டவுனு, S&P 500 ஒரு 45 பாயிண்ட் வந்து டவுனுங்க. அது என்ன அந்த டாரிஃப் அப்படின்னா, மெக்சிகோல இருந்தோ, கனடால இருந்தோ, இல்ல சைனால இருந்தோ யுஎஸ்க்கு இம்போர்ட் பண்ணுவாங்கல்ல, இம்போர்ட் பண்றதுக்கு அமெரிக்க அரசு வந்து வரி போடுறாங்க. 25, 25, 10% வந்து கனடா, மெக்சிகோ, சைனாக்கு. அது வந்து இந்த கனடா, மெக்சிகோ, சைனால இருந்து வரக்கூடிய பொருட்களுடைய விலைய கொஞ்சம் ஏத்தும். விலை ஏறுனா உள்நாட்டுல உற்பத்தி பண்ற அதே பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும். அதத்தான் அவர் சொல்ல வர்றாரு. S&P 500 வந்து மறுபடியும் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழ விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. யார் அப்படின்னா, ஜேபி மோர்கன்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த வேலை பார்த்த ஒரு முக்கியமான நபர் வந்து இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் கீழ விழுவதற்கு வாய்ப்பு இருக்கு இந்த வருஷம். 4000 வரைக்கும் போகலாம் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்றாரு. நான் லிங்க போடுறேன். நீங்க படிச்சு பாருங்க. தங்கம் இன்னைக்கு பயங்கரமா விலை மறுபடியும் ஏறிடுச்சுங்க. புதிய உச்சம்னு நினைக்கிறேன். நேத்து ஒரு ரூ. 40 குறைஞ்சிருந்தது. இன்னைக்கு ஒரு ரூ. 105 ஏறிடுச்சுங்க. 22 கேரட் கோல்டு 7810. நம்ம நேத்து சொன்ன மாதிரி எப்பப்ப 5, 10 குறையுதோ அப்ப வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு நேத்தே 87 கிராஸ் பண்ணிடுச்சுங்க. ஒரு யூஎஸ் டாலர் வந்து 87.04 இந்திய ரூபாயா இருக்கு. நான் இப்ப பார்த்தப்ப பிரெண்ட் க்ரூடு 75.40 டாலரா இருக்குங்க. ஒரு பேரல் 159 லிட்டர். அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா, நான் ரெக்கார்ட் பண்றப்ப இன்னைக்கு காலைல ஒரு 135 பாயிண்ட் பக்கமா மேல ஏறி இருந்ததுங்க. 23,495 அந்த ரேஞ்சில இருந்தது. செல்லிங் பிரஷர் வந்து தொடர்ந்து இருக்கிறது தெரியுதுங்க. 200 பாயிண்ட் இருந்தது. மறுபடியும் ஒரு 150 பாயிண்ட் கீழ வந்தது. மறுபடியும் ஒரு 135 பாயிண்ட் மேல ஏறுது. நம்ம ஏத்தி ஏத்தி அழகா குடுக்குறோம். அவங்க அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நேத்து எஃப்ஐஎஸ் அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி ஒரு 3958 crores வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. மொத்தமா பிப்ரவரியில மட்டும் 5285 crores எடுத்துட்டு போயிட்டாங்க. 2 ட்ரேடிங் செஷன் தாங்க நடந்தது. ஒன்னு சனிக்கிழமை, நேத்து திங்கட்கிழமை ஒண்ணு. ஜனவரியில ஒரு 88,000 கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து வெளில எடுத்துட்டு போயிருக்காங்க. நெட் செல்லர்ஸா இருந்திருக்கிறாங்க ஜனவரியில. இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் டாடா கெமிக்கல்ஸோட ரிசல்ட்ஸ் பார்ப்போங்க. கன்சாலிடேட்டட் Q3 ஃபினான்ஷியல் 25 எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ 4% டவுன். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அதாவது பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம் எடுத்துக்கிட்டோம்னா 49 crores ப்ராஃபிட். இது வந்து 75% டவுன் ப்ராஃபிட்ல இயர் ஆன் இயர். இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் வந்து ஒரு 70 crores வந்து எடுத்துக்கிறாங்க. அதை வந்து உள்ள சேர்த்தோம் அப்படின்னா 21 crores லாஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன சேலஞ்சஸ் அப்படின்னா, குளோபலி சோடா ஆஷோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. டிமாண்ட் வந்து இந்தியால, சைனால டிமாண்ட் இருக்குங்க. மற்ற ஏசியன், யூரோப், அமெரிக்கால டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. என்ன இவங்களுக்கு அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, பைகார்பனேட் பிளான்ட். யூஎஸ்ல வந்து ஒரு பைகார்பனேட் பிளான்ட் போடுறாங்க. ஃபார்மா கிரேட் பைகார்பனேட் ரெடி பண்றாங்க. அது வந்து ரெடி ஆகிறதுக்கு இன்னும் 2 வருஷம் ஆகும். தென் சால்ட் செக்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஹையர் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் வால்யூம் கூடி இருக்குது. யூஎஸ், யூரோப்ல டிமாண்ட் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கு. அதான் வந்து முக்கியமான காரணம். தென் டெட் வந்து கொஞ்சம் கூடி இருக்குங்க டாடா கெமிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு காலைல நான் பார்க்குறப்ப 900 வரைக்கும் வந்துருச்சு. பிரைஸ் டு புக் ஆல்மோஸ்ட் 1 கிட்ட வந்துருச்சு. அடுத்த செய்தி, சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த் நாகேஸ்வரன் அவர்கள் வந்து இந்த டாக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆண்டு வருமானம் இருந்தது அப்படின்னா ஃபுல் ரீபேட் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலமா நம்மளுக்கு சேவ் ஆகிற பணத்தை நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று வந்து கன்சியூம் பண்ணுவோம், எக்கனாமியில கொண்டு போய் அந்த பணத்தை செலவு பண்ணுவோம், இல்லாட்டி சேவ் பண்ணுவோம். நீங்க வந்து சேவ் பண்ணாம கன்சப்ஷன் வந்து கூட்டினாங்க அப்படின்னா, இந்த ஸ்டெப்னால கன்சப்ஷன் கூடுனா எக்கனாமி வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. சேவிங்ஸ் வந்து கூடுது அப்படின்னா பேங்க்ல டெபாசிட்ஸ் வந்து கூடும். டெபாசிட்ஸ் கூடுறப்ப லோன் வந்து நிறைய டிஸ்பர்ஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். பட் இந்த டாக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, 12 lakhs கீழே இருக்கிறவங்களுக்கு, இது வந்து இவங்க பெரும்பாலும் சேவிங்ஸா தான் கன்வெர்ட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குங்க. இல்ல அவங்க வந்து எஸ்ஐபில கொண்டு போய் போடுவாங்க. எஸ்ஐபில, ஈக்விட்டில, பாண்ட்ல, இல்ல கோல்ட்ல எங்கேயாவது போடுவாங்க. கன்சப்ஷன் பார்ட் போறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குறைவு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, ஏடிஎம் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ அந்த ஏடிஎம் கார்டு யூசேஜ் அதாவது கேஷ் டிரான்சாக்ஷன் தென் இன்டர்சேஞ்ச் இது ரெண்டுக்குமே யூஸ் பண்ற ஏடிஎம் கார்ட்ஸ்க்கு சார்ஜஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கேஷ் டிரான்சாக்ஷனுக்கு 21 ரூபாய் இருந்ததுங்க. 5 தடவைக்கு மேல நீங்க வந்து
உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்தால் 21 ருபீஸாக இருந்தது 22 இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தென் இன்டர்சேஞ்ச் ஃபீஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேஷுக்கு 17லேருந்து 19 ருபீஸாக கூட்டுறாங்க, நான் கேஷுக்கு 6லேருந்து ₹9 கூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது டாடா பவரில் ஒரு நியூஸ்ங்க. டாடா பவரில் ஒரு சப்சிடரி இருக்குங்க, டாடா பவர் ரினியூவபிள் எனர்ஜி லிமிடெட். அவங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட்டோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கிற முக்கியமான ஏரியாஸில் ஒரு கேம்பெயின் மாதிரி பண்ணுறாங்க டாடா பவரோட சப்சிடரியும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும். எதுக்கு அப்படின்னா ரூஃப் டாப்பில் அந்த சோலார் பேனல்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு கேம்பெயின் மாதிரி, ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து அந்த கம்பெனிக்கு நல்ல செய்தி. ஏற்கனவே டாடா பவருக்கு ஆர்டர் புக் செப்டம்பரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 15,900 crore இருக்குங்க. இப்பயும் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஇ 30ல் இருக்குது, மார்க்கெட் கேப் 1,00,000 கோடிக்கு மேலே இருக்குங்க. நம்ம இன்னும் கரெக்டானா நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்து நாட்கோ ஃபார்மால ஒரு செய்திங்க. எவரோலினஸ் அப்படின்ற ஒரு டேப்லெட்டுக்கு யூஎஸ்எஃப்டிஏ அப்ரூவல் கிடைச்சிருக்குங்க. அஃபினிட்டர் டிஸ்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெனரிக் வெர்ஷனை யூஎஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. எப்படி லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மாவுக்கு அங்க ஒரு மார்க்கெட்டிங் பார்ட்னர் இருக்காங்க, பிரெக்கன்ரிட்ஜ் ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மூலயமா ரொம்ப வேகமா அந்த அப்ரூவ் ஆன மெடிசின்ஸை வந்து லான்ச் பண்ணுவாங்க. அடுத்தது ஹீரோ மோட்டோகிராஃப்ட், ஹோண்டா 2 பேருக்கும் 2 வீலர் செக்மெண்ட்ல பயங்கரமான காம்படிஷன் இருக்கும்னு நினைக்கிறேங்க. செப்டம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த போல் பொசிஷன்ல ஹீரோ மோட்டோகிராஃப்ட் தான் இருந்தாங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேர் பார்த்துக்கிட்டோம்னா 26.8% வரைக்கும் இருக்கும். ஹோண்டா வந்து கொஞ்சம் தாங்க கம்மியா இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நாங்கள் வந்து போல் பொசிஷன் போவோம் அப்படின்னு சொல்லி ஹோண்டா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நல்ல டிமாண்ட் இருக்குங்க அந்த ஷைன் 100 ஹோண்டா பிராண்ட்ல. அதை வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் போல் பொசிஷன் ஹீரோ பீட் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அது போக ஈவியில் நாங்கள் மறுபடியும் ஸ்ட்ராங்காக உள்ளே வருவோம். ஓவராலாக 2028ல் ஹீரோவை பீட் பண்ணிட்டு போல் பொசிஷனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஹோண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது டொயோட்டாவோட ஜான்வரி 2025 சேல்ஸ் நம்பர்ஸ் வந்துருக்குங்க. 19% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் சேல்ஸு ஜான்வரியை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் என்ன சொல்கிறாங்க, ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இந்த காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 24லேருந்து 27 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17% வந்து இருக்கும். இவங்களோட ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் ரெவன்யூ க்ரோத் வந்து இதை என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து புதுசாக டார்கெட் ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பிஇ 30 இருக்கு, இன்னும் குறையட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் ஒரு 15% காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் இருக்கும் என்இபி க்ரோத்ல அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நல்ல செய்தி, நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். அடுத்து டிவிஸ் லேபோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க, சூப்பரான ரிசல்ட்ஸ். ரெவன்யூ வந்து 25% இயர் ஆன் இயர் ஏறி இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 65% ஏறி இருக்கு. பட் ரொம்ப ரொம்ப ஓவர் வேல்யூ. பிஇ வந்து 88ல இருக்கு. இதுல கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டம் சிந்தசிஸ்ல ஒரு 44% வந்து ஏறி இருக்குங்க. ஏபிஐஸ்ல ஒரு 8.4% ஏறி இருக்கு. இந்த கஸ்டம் சிந்தசிஸ் அப்படின்ற பார்ட்ல இன்னமும் பயங்கரமா நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். 2028ல இன்னும் அதிகமான growth வந்து அதன் மூலமா நாங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லி டிவிஸ் லேப் சொல்றாங்க. அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அந்த கேள்விகள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜோதி லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. அது ஒரு ஹைல இருந்து கீழே இறங்கி வந்திருக்கு, அதனால உள்ள என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. பிஇ வந்து 30க்கு மேல இருக்கிறத போகவே போகாதீங்க. டாடா குரூப் கம்பெனியா இருந்தாலும் போகாதீங்க, வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கப்போ உள்ள போனோம்னா மாட்டிக்குவோம். ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குங்க. ப்ரொமோட்டர் நல்ல ப்ரொமோட்டர், டெட் டு ஈக்விட்டி 0, பட் பிஇ 41ல இருக்கு. இன்னும் கீழே இறங்கி நிறைய வரணும், 21க்காவது வரணும். அப்பதான் நம்ம என்டர் ஆகிறதுக்கு கன்சிடர் பண்றதுக்கு டைம் இருக்கும். அதை தொடர்ந்து என்ஹெச்பிசி அப்படின்ற கம்பெனி பத்தி தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நான் பிஇ வந்து இன்னைக்கு தான் பார்த்தேன், 30 கீழே இறங்கி வந்திருக்குங்க. ஆனா எதுக்கு நான் அந்த சைடு போகல அப்படின்னா, ஏற்கனவே ப்ரொமோட்டர்ஸ் டிசம்பர் 2023ல 71% பக்கமா வச்சிருக்காங்க. டிசம்பர், தென் மார்ச் குவார்டர், தென் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் குவார்டர் எல்லாத்துலயுமே ப்ரொமோட்டர்ஸ் தொடர்ந்து வித்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ டிசம்பர் 24 எடுத்துக்கிட்டோம்னா 67.4% தான் வச்சிருக்காங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் ப்ரொமோட்டர்ஸ் விற்கிறாங்க, டிஐஎஸும் விற்கிறாங்க, எஃப்ஐஎஸும் விற்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வித்தாங்க அப்படின்னா யார் தலையில போய் விழுவோம்? ரீட்டைல் ஹோல்டர்ஸ் நம்ம மாதிரி குட்டி குட்டி ஆட்கள் தலையில தாங்க போய் விழுவோம். அதை தொடர்ந்து ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் 67 இருக்கு. ஸோ இவங்க வந்து இதை 51 வரைக்கும் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும் வருங்காலத்துல. அப்படி இருக்கிறப்போ வித்தாங்க அப்படின்னா ஷேர் பிரைஸ் குறையும். ஷேர் பிரைஸ் குறையும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஏங்க அதுக்குள்ள போய் மாட்டணும்? வேல்யூவேஷன்ஸ் இருக்கு, ஓகே, பட் சினாரியோ இப்படி இருக்கிறதுனால தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மேக்சிமம் த்ரெஷோல்டு வந்து 51% எல்லாத்துலயுமே ஆக்குவாங்க. இதே மாதிரி சினாரியோ கவர்மெண்ட் செக்டர்ல இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் 51க்கு மேல, 75க்கு மேல, 90ஸ்க்கு மேலலாம் இருக்குங்க. அதுல எல்லாத்துலயுமே ப்ராஃபிட்டபிள் சைடு அந்த செக்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் ஆகிறப்ப அதுல வித்து ஸ்டேக்கை அமௌண்ட்டா எடுத்து கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, தென் அதர் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்துக்குமே அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து 51 வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க.
அட்லீஸ்ட் 90ஸ்க்கு மேல இருக்கிறத 75 கீழயாவது கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து டைம் லிமிட்லாம் குடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டா இப்ப பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பத்தி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸ்ல 20% கீழ இறங்கியிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்க பார்த்தோம்னா, டிசம்பர் 2023லேருந்து செப்டம்பர் 2024 வரைக்கும் 86.46% இருந்திருக்குங்க. இந்த கடைசி 3 குவார்ட்டர்ல அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல ஒரு 6% வந்து வித்திருக்காங்க ப்ரமோட்டர்ஸ். இப்ப எவ்வளவு இருக்குன்னா 79.6% தான் இருக்கு. இதே மாரி பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், யூனியன் பேங்க், தென் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், தென் பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், சென்ட்ரல் பேங்க் இது எல்லாத்துலயுமே ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து 51க்கு மேலயோ, 70க்கு மேலயோ, 90க்கு மேலயோ இருக்குங்க. எல்லாத்துலயுமே ப்ரமோட்டர்ஸ் வந்து வித்து அவங்களோட மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்ட வந்து 51 ஆக்குறதுக்கு சான்சஸ் இருக்கிற மாரி எனக்கு தெரியுது. அது வந்து என்ஷூர் பண்ணுது இந்த டேட்டா. ப்ரமோட்டர்ஸ் வந்து கடைசி 1 வருஷத்துல இந்த பேங்க் எல்லாத்தோட பேங்கோட ப்ரமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து எடுத்து பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் வித்திருக்காங்க எல்லாத்துலயுமே. எந்தெந்த பிசினஸ்ல வித்திருக்காங்கன்னா, ப்ராஃபிட்டபிளா இருக்கும்ல பேங்க், அதுல எல்லாம் வித்திருக்காங்க. நம்ம போய் அந்த நேரத்துல தலைய விடக்கூடாதுன்னு தாங்க நான் சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இத தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அடுத்து என்எம்டிசி பத்தி கேட்டிருக்காங்க. என்எம்டிசி பி வந்து 9.24 இருக்கு. பிரைஸ் டு புக் 1.98. டெட் டு ஈக்விட்டி கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. 0.13. நீங்க ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா வச்சுக்கங்க. நம்ம எப்பொழுதுமே சொல்றதாங்க சொல்றோம். பிரைஸ் டு புக் 1.5க்கு கீழ வரட்டும். நான் வந்து டாடா ஸ்டீல தவிர வேற எதையுமே பார்க்கறதில்லை. இதுவும் அதே தான். 1.98 இருக்கு பிரைஸ் டு புக். 1.5 கீழ வந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பாருங்க. அடுத்தது இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், தென் ஜேஎஸ்டபிள்யூ சம்பந்தமான ஸ்டாக் எல்லாம் வந்து நம்ம பார்க்கறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் பார்க்கறது இல்ல. பார்க்குற மாதிரி இருந்தா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அடுத்தது லாங் டேர்ம்ல ஒரு 20 வருஷத்துக்கு என்னோட கிட்ஸுக்காக நான் வந்து இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எதை சார் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார்மாவை பாருங்க, ஒரு பேங்கை பாருங்க, ஒரு ஆட்டோ செக்டார் பாருங்க. எடுத்துக்காட்டா ஃபார்மால டாக்டர் ரெட்டி வந்து பிஇ 20ல தான் இருக்கு. நான் வந்து எல்லாமே லார்ஜ் கேப்பா தான் சொல்றேன். மிட் கேப்பையோ ஸ்மால் கேப்பையோ நம்ம வந்து பேசவே இல்லை. டாடா மோட்டார்ஸ் இப்பயும் பிஇ ஒரு 6, 7, 8ல தான் இருக்கு. அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க் பிஇ வந்து 8ல இருக்கு. பிரைஸ் டு புக் 1.1 கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கேப்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு நல்ல ப்ரொமோட்டர். ஸோ இண்டஸ்இண்டுக்கு ஹிந்துஜா குரூப், டாக்டர் ரெட்டிக்கு நல்ல ப்ரொமோட்டர், டாடா குரூப்க்கு டாடா மோட்டார்ஸ்க்கு டாடா குரூப். ஸோ அந்த மாதிரி பார்த்து போடுறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. அடுத்தது ஜேபி பவர் அப்படின்ற கம்பெனி பத்தி கேட்டிருக்காங்க. அது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனிங்க பவர் செக்டர்ல. நீங்க வந்து பவர் செக்டர் கன்சிடர் பண்ணணும், லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணணும், நீண்ட காலம் வந்து ஒரு கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. அந்த கம்பெனி வந்து 15 வருஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க சொல்றேன், இப்பயே வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியா. இப்போ டாடா பவர் எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே அவங்க வந்து பிசினஸ்ல இருக்கிறாங்க. டாடா குரூப் பெரிய குரூப். அவங்களுக்கு வந்து டிசிஎஸ்ல 72% ஸ்டேக் வச்சிருக்காங்க. 11,000 கோடி மொத்தம் ப்ராஃபிட்ல 72% அவங்களுக்கு தான். ஒரு 7,500 கோடி அவங்களுக்கு தான் வரும். இந்த கடன்லாம் வந்து அவங்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எல்லா கடனையுமே அடைச்சிடுவாங்க ஒரு வருஷத்துல. ஸோ ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனியா அவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ நிறைய வர்ற கம்பெனியா பார்த்து நம்ம வந்து உள்ள போறது நல்லதுங்க. இந்த மாதிரி உள்ள போயிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து வெளில வரமாட்டீங்க. நீங்க ஜேபி பவருக்கு டாடா பவரை பார்க்கலாம். என்ன பிஇ 30 இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா கீழே வர்றப்ப வாங்கிக்கலாம். அவசரப்பட்டு எதுக்குள்ளயுமே உள்ள போகாதீங்க. அடுத்து மதர்சன் பத்தி கேட்டிருக்காங்க. 21% கீழே இறங்கியிருக்கு ஒரு 6 மந்த்ஸ்ல. அதனால கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிஇ வந்து 24க்கு வந்திருக்கு. இன்னும் வெயிட் பண்ணலாம். அடுத்து பாஷ் பத்தி கேட்டிருந்தாங்க. கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்கான்ட்டு. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருங்க. 41 இருக்கு. நம்ம ரேஞ்சில் அது இல்லவே இல்லை. ஆக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றப்போ இந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் நல்ல ப்ரொமோட்டர்ஸா நல்ல ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா லார்ஜ் கேப்பா வாங்கிட்டோம் அப்படின்னா நீங்க வந்து உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அந்த பிசினஸை நீங்க கொடுத்துட்டு போலாங்க. நம்ம வந்து எப்படி பார்க்கக்கூடாது அப்படின்னா இன்னைக்கு மதர்சன் வந்து ஒரு லாஸ்ட் 6 மந்த்ல 21% கீழே விழுந்திருக்கு. இந்த டயத்துல என்ட்ரு ஆனோம்னா ஒரு 10% இல்ல 5% நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க கூடாது. அப்படி பண்ணக்கூடாதுங்க. நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இந்த 5% 10%க்காக பணத்தை எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நீங்க பணத்தை கொடுத்துட்டு போவீங்க. நல்ல வேல்யூவேஷன்ல டாடா பவரோ இல்ல டாடா ஸ்டீலோ இல்ல டாடா மோட்டார்ஸோ பிஇ வந்து 8 இருக்கிறப்ப அதை வாங்கிட்டீங்க. இன்னொரு 15 இயர்ஸ் கழிச்சு அது ஒரு பிஇ 50, 60க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அப்படியே கொண்டு போய் ஒரு நல்ல பிசினஸை உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுத்துடலாங்க. நீங்க நல்ல பிசினஸை கொண்டு போய் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த பிசினஸ் க்ரோ ஆகிட்டே இருக்கும். நிறைய பணத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா பணம் செலவாகிட்டே இருக்கும். ஸோ நீங்க பிசினஸ் கொடுக்க போறீங்களா உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இல்ல பணமா மாத்தி கொடுக்க போறீங்களா அப்படின்றத நீங்க யோசிச்சுக்கங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பிசினஸா கொடுக்கறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல ஒரு சந்தேகங்கள் கேட்டிருந்தாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து செப்டம்பர் குவார்டர் வரைக்கும் இருந்தது. வைத்தியநாதன் அவர்கள் பேர் இருந்தது.
இப்போ வந்து ஜீரோன்னு காட்டுது அப்படின்னு சொன்னாங்க. டிசம்பர் குவார்ட்டர் முடிஞ்ச உடனே அந்த மெர்ஜ்டு என்டிட்டி ஆயிட்டுங்க. ஐடிஎஃப்சி லிமிடெட், ஐஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2யுமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இத மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ ஆக்குறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சிம்பிளிஃபைடு கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர உருவாக்குறதுக்காக இந்த வேலைய வந்து பண்ணியிருக்கிறாருங்க வைத்தியநாதன் அவர்கள். தனிப்பட்ட முறையில யாருக்குமே மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டிங் அந்த கம்பெனில இல்லை அப்படின்னு அர்த்தங்க. நோ டாமினன்ட் கண்ட்ரோலிங் ஆஃப் ஷேர். அவரு தான் வந்து ஒரு ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வச்சிருக்காரு. அவர் தான் டாமினன்ட் பெர்சன் அப்படின்னு கிடையாது. அவரோட ஸ்டேக்கையும் குறைச்சிருக்காரு. ஃபுல்லி ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனியா ஆயிடுச்சு இப்ப. ஒரு சிங்கிள் என்டிட்டி சிக்னிஃபிகன்ட் ஷேர் ஹோல்டிங் ஸ்டேக் வந்து அதுல யார்ட்டயுமே கிடையாது. ஒரு போர்டு இருப்பாங்க. அந்த போர்டுல எல்லா டிசிஷன்ஸும் கலந்து பேசி யார் எம்டி, சிஇஓன்னு தேர்ந்தெடுப்பாங்க. ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனியா ஆயிடுச்சு. அவ்வளவுதாங்க. இது மாதிரி நீங்க ஃபெடரல் பேங்க்ல பார்க்கலாம், இல்ல சவுத் இந்தியன் பேங்க்ல பார்க்கலாம். இது வந்து நல்ல விஷயம் தாங்க. கம்பெனிக்கு நல்ல விஷயம் தான். அத பத்தி நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி எல்லாம் தாங்க இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் வேணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கீழ கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.